சென்னையில் பிள்ளையார் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவல்களை வழங்க பட்டினப்பாக்கத்திலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நேரம் செல்ல செல்ல வருகின்ற பிள்ளையார் சிலைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. என்ன நிலவரம்? சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக கரைக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கலாம். கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்று சென்னையின் பொது இடங்கள் மற்றும் கோவில்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 1165 சிலைகளும் பட்டினப்பாக்கம், அதே போன்று பெசநகர் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரைகளில் கரைப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கத்தின் பிரத்யேக காட்சிகளை தற்பொழுது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் சிவராஜ் மற்றும் பருந்து பார்வை காட்சிகள் வாயிலாக பார்க்கும் பொழுது மாலை சரியாக கிட்டத்தட்ட 6 மணியை கடந்து விட்டது. இருந்தாலும் சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து விநாயகர் சிலைகள் லாரிகள் மூலம் தொடர்ச்சியாக கொண்டு வரப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 900 சிலைகள் இதுவரை கரைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 200-300 சிலைகள் மட்டும்தான் கரைக்க வேண்டியது இருக்கு. 2 பெரிய கிரேன்கள் மூலம் லாரிகளில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவது 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தீயணைப்பு படை வீரர்கள், ஒரு பக்கம் தன்னார்வலர்கள், மருத்துவ குழுவினர் என எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறது. ஒரு பக்கம் விநாயகர் சிலை கரைப்பதை காண்பதற்காக சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து பார்வையாளராக பொதுமக்கள் ஏராளமாக குழுமி இருக்கிறார்கள். விநாயகர் சிலைகள் ஒரு பக்கம் கரைக்கப்படுவதை அவர்கள் உற்சாகத்துடன் தங்களது குடும்பமாக வந்து ஒரு சுற்றுலா தலம் போன்று இந்த இடத்தில் தற்பொழுது குழுமி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் முழுமையாக கரைத்து முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல் ஆகும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் நிலையில் பொதுமக்கள் கடலுக்கு உள்ளே செல்ல வேண்டாம் என்று ஒளிப்பெருக்கி மூலம் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதி முழுவதும் ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் பல இடங்களில் இருந்து பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலையிலும் கொண்டு வரப்படுவதன் காரணமாக ஒரு சிலை கரைப்பதற்கு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வரை ஆகிறது என்று தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு பொதுமக்கள் இன்று ஒரு பக்கம் ஞாயிறு விடுமுறை என்பதால் பெரிய அளவில் குழுமியிருக்கிறார்கள். அசம்பாவிதம் எதுவும் இல்லாமல் தங்களுடைய பண்டிகை கொண்டாட்டங்களின் தொடர்ச்சியாக இந்த விநாயகர் சிலை கரைப்பை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடுவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இரவு நேரம் என்பதால் தற்பொழுது ஒரு பக்கம் மேளதாளம் வாத்தியங்கள் முழங்கப்படுகிறது, மறுபக்கம் வெடி வெடிக்கப்படுகிறது. தேவையான ஒளி வசதிகளும் முழுமையாக செய்யப்பட்டு தற்பொழுது இந்த கரைக்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.